எங்களை இன்பமாக சந்தோஷமாக வரவேற்று என்ன குறைன்னு கேட்டார். அவர்கிட்ட எங்களுக்கு ஒரு குறையில்லாத நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொன்னேன். நேற்று அறிவித்த திட்டங்கள்லாம் மகிழ்ச்சியானார். ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் பணியாரெலாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டார். அவங்களும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னோம். ஏதாவது கோரிக்கைகள் இருக்கானோ எங்களோட கோரிக்கைகளை சொன்னோம். எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு சார். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சார்கிட்ட பேசி முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கோம். நன்றி. 6 திட்டங்கள் புதுசாக அறிவிச்சிருக்காரு. அதை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? அது நாங்கள் சொன்னோம். இந்த 6 திட்டங்களில் வந்து ரொம்ப 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 முக்கியமான திட்டம் இந்த காலை உணவு திட்டம். ஏன்னா காலையில் வந்து அவங்க 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பி வராங்க. 6:45 வரலும் 6:50 வரலும் தான் பேர். 6:45 வரலும் ஒரு 5 நிமிஷம் கிரேஸ் டைமு. 6:50க்கு ரோல் கால் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போவாங்க. ரொம்ப பசி மயக்கத்தில் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து காலை உணவு திட்டம் காலையில் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கு வரும்போது சாப்பிடாமல் வராங்க அப்படின்றத அவங்களுக்கு காலை உணவு திட்டம் அறிவித்தாங்க. அதே மாதிரி இது தூய்மை பணியாளருக்கு காலை உணவு திட்டன்றது வரவேற்கக்கூடிய திட்டம், மகிழ்ச்சிகரமான திட்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க தூய்மை பணியாளர்களை பிள்ளைகள் படிப்பு கல்வி உதவித்தொகையாக இருக்கட்டும், அவங்களுக்கு வீடு கொடுக்குறதா இருக்கட்டும், அல்லது சிகிச்சைக்காக 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுக்கறதும், இறப்புக்கு பிறகு 10 லட்சம் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே மகிழ்ச்சிகரமான திட்டங்கள். படிப்படியாக உங்களுக்கு இன்னும் எல்லா சலுகையும் சொல்லணும்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக பேசினார். பேசிட்டு நன்றி சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் இந்த 6 திட்டங்களை வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க. அதை நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? இது ரொம்ப முக்கியமான திட்டங்கிறீங்க, ஆனால் விமர்சனமும் இது வந்து ரொம்ப 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 உயிர் நாடியான பிரச்சனை தூய்மை பணியாளருக்கு. இது கொடுத்ததை தூய்மை பணியாளர் சார்பில், ஏன்னா நானே ஒரு தூய்மை பணியாளர் இருந்தால் பணி நிரந்தரமாகி